ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கூகுள் இல்லம் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2024 ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு 12 கிராம் தங்கம் வாங்குறதுக்கான ஒரு சேமிப்பு பிளான் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்ன மெத்தட்லாம் சேமிக்க போகிறோம், எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படின்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்மளோட டார்கெட் மந்த் பார்த்திங்கன்னா 12 மாதத்தில் 12 கிராம் வாங்க போகிறோம். ஸோ ஒரு மாதத்துக்கு 1 கிராம் கணக்கில் நம்ம இந்த தங்கம் சேமிக்க போகிறோம். அதுக்கு என்ன மெத்தடில் சேமிக்க போகிறோம், எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு மாதத்திற்கு 1 கிராம், 12 மாதத்தில் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா 1.5 பவுன். 12 கிராம் 1.5 பவுன் நம்ம சேமிச்சிருப்போம். இன்றைக்கி ரேட்டு படி 1 கிராம் பார்த்திங்க அப்படின்னா 5665 ரூபா. இது கூட செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து தான் நம்ம 1 கிராம் வாங்குறதா இருந்தால் இதெல்லாம் வரும். இதுவே நீங்கள் காயினாக வாங்குறீங்க அப்படின்னா 1 கிராம் ரேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டியாக இருக்கும். இது 1 கிராம் நகையாக வாங்குறீங்கன்னா இந்த செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு 2 விதமாக வாங்கலாம் நகை. ஒன்று கோல்டு காயினாக வாங்கலாம், இன்னொன்று கோல்டு ஜுவல்லரியாக வாங்கலாம். கோல்டு ஜுவல்லரியாக வாங்கும்போது நம்ம என்ன அன்னைக்கு ரேட் என்னவோ அந்த ரேட்டு ப்ளஸ் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாமே வரும். கோல்டு காயினாக வாங்கும்போது அன்றைக்கி நகை ரேட் என்ன ப்ளஸ் ஜிஎஸ்டியாக வாங்கலாம். ரெண்டாவது விஷயம், ஒரு நகை வாங்கும்போது ஒன்று ரொக்கமாக கொடுத்து வாங்கலாம், ரெண்டாவது நகை சீட்டு போட்டு வாங்கலாம். இந்த மாதிரி நகை சீட்டு போட்டு வாங்கும்போது நம்ம என்னைக்கு கட்டுறோமோ அன்னைக்கு என்ன கிராமோட ரேட்டோ அந்த மாதிரி எந்த நகை கடைகளில் ஆட் ஆகுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி கட்டுறோம் அப்படின்னா இன்றைக்கி 5665 ரூபா அப்படின்னா இந்த ரேட்டுக்கான நிகரான தங்கம் நம்மளோட அந்த ஸ்கீமில் ஆட் ஆகும். நம்ம எடுக்கும்போது அந்த மொத்தமாக எவ்வளவு ஆட் ஆகிருக்கு ப்ளஸ் அது கூட ஜிஎஸ்டி ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு 12%, 15%, இல்லைனா முழு செய்குலி சேதாரம் கிடையாது, நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த செய்குலி சேதாரம் நிறைய அமௌண்ட் மிச்சமாகும். இந்த 12 மாதத்தில் இன்றைக்கி 5665 ரூபா. இந்த 12 மாதத்தில் இன்னும் நகை ரேட்டு அதிகமாகும், இல்லை குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. இன்னும் அதிகமானுச்சுன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும் இல்லையா? அதனால நம்ம ஆவரேஜாக 6000 வச்சு சேமிக்க போகிறோம். அந்த 6000 வச்சு சேமிக்கிறத என்னென்ன மெத்தட்லாம் நம்ம நகை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நகை சீட்டு போட்டு வாங்கலாம், கோல்டு காயினாக வாங்கலாம், ரொக்க பணமாக ஃபுல்லாக. இப்போ நகை சீட்டுனா மாதம் மாதம் நம்ம கட்டுவோம், கோல்டு காயினாக இருந்தாலும் மாதம் மாதம் நம்ம வாங்குறது வாங்கிக்கலாம். இல்லை ரொக்க பணமாக எல்லா மாதமும் ஃபுல்லாக சேமிச்சுட்டு கடைசியில் எடுக்கிறதா இருந்தாலும் வாங்கலாம். இது 3ல் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா நகை சீட்டு போடுறது பெஸ்ட்டு. உங்களுக்கு நகையாக வேணும் அப்படின்னா நகை சீட்டு போடுறது பெஸ்ட்டு. இல்லை எனக்கு தங்கமாக தான் வேணும், இப்போ யூஸ் இல்லை, நான் பிற்காலத்தில் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கோல்டு காயினாக வாங்குறது பெஸ்ட்டு. ரொக்க பணம் கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா செய்கூலி சேதாரம் நம்ம ரொக்க பணம் கொடுத்து வாங்கும்போது நிறையவே கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நகை சீட்டெல்லாம் போடும்போது செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை சீட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய நகை சீட்டு போடும்போது விசாரித்து பார்த்து போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்டு. நம்ம இந்த 12 கிராமை சேமிக்கிறதுக்கு 2 முறைகள் சேமிப்பு முறைகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் 1. மெத்தட் 1ங்கிறதுல இப்போது 5665 நான் 6000 ஆவரேஜாக எடுத்திருக்கேன். ஏன்னா 12 மாதமும் இதே ரேட் இருக்காது, முன்ன பின்ன வேரி ஆகும் இல்லையா? அதனால நான் ஆவரேஜாக 6000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் நம்ம சேமிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். முதல் விஷயமா தின சேமிப்பில் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் நம்ம எடுத்து வைக்கிறோம். தின சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் இதுக்குன்னு நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா மாதத்தில் 6000 ரூபா உங்களால் சேமிக்க முடியும். அதே வார சேமிப்பாக இருந்தால் ஒரு வாரத்துக்கு நீங்கள் எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்னா 1500 ரூபாய் ஒரு வாரத்துக்கு. இல்லை மாத சம்பளம் தான் அதிலிருந்து நான் எடுத்து வைக்கணும் அப்படின்னா 6000 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சாலும் சரி, நகை சீட்டு போட்டாலும் சரி, கோல்டு காயினாக வாங்கினாலும் சரி, இதில் 3ல் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களோட சாய்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 மெத்தட்லையுமே சேமிக்கலாம். இதில் யாரெல்லாம் தின சேமிப்பு பண்ண முடியும்
முடியும், யார் யாரெல்லாம் வார சேமிப்பு பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஒரு சில பேர் வந்து தின சேலரி வாங்குறவங்களா இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை சேலரி வாங்குறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்து இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து சேமித்து தான் நம்ம தங்கம் வாங்க போகிறோம். ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபாய் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளால 6000 ரூபாய் வந்து சேமிக்க முடியும். இது வந்து மெத்தட் 1 சொல்லியிருக்கேன். மெத்தட் 2ல் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மெத்தட் 2ல் நம்ம அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். தின சேமிப்பு, வார சேமிப்பு, மாத சேமிப்புன்னு நம்ம 3மே ஃபாலோ பண்ண போகிறோம். மெத்தட் 1ல் ஏதாவது ஒன்று தான் ஃபாலோ பண்ணுவீங்க, ஆனால் மெத்தட் 2ல் 3 மெத்தட்லேயுமே ஃபாலோ பண்ணி சேமிக்க போகிறீங்க. இப்போ மாத சேமிப்பில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் மாதத்தோட ஸ்டார்டிங்லேயும் வந்து 1000 ரூபாய் வந்து எடுத்து வச்சிடணும். நம்மளோட டார்கெட்டு ஒவ்வொரு மாதமும் 6000 ரூபாய் சேமிக்கிறது, ஒரு கிராம் வந்து வாங்குறது தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ மாத சேமிப்பாக மாதத்தோட முதல்லையே ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கணும். 2வது வார சேமிப்பு. வார சேமிப்பில் ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்ணுற செலவுலேருந்து நம்ம எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னா 200 ரூபாய் வந்து ஒவ்வொரு வாரமும், ஒரு மாதத்துக்கு 4 வாரம் வீதம் 800 ரூபாய் வந்து சேமிக்க போகிறோம். இந்த 1800 ரூபாயை வந்து அந்த 6000ல் கழிச்சது போக பாக்கி வந்து 4200 ரூபாயை வந்து நம்ம தின சேமிப்பில் சேமிக்க போகிறோம். அது எவ்வளவு அப்படின்னா ஒரு நாளைக்கு 140 ரூபாய் வீதம் நம்ம வந்து தின சேமிப்பில் எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து 6000 ரூபாய் சேமிக்க முடியும். இது ஒவ்வொரு மெத்தட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வந்து நம்ம சேமிக்க சொல்லியிருக்கோம். நம்ம டார்கெட் வந்து 12 கிராம் இல்லையா, அந்த 12 கிராமை ரொக்க பணமாக கொடுத்து எடுக்கணும்னா நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படும், நகை சீட்டாக போடுறதா இருந்தால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து 12 கிராமுக்கு நம்ம 6000 ரூபா 12 மாதம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு மாதமும் 6000 ரூபா. ஸோ 12 மாதத்துக்கும் 72000 ரூபா நம்ம சேமிச்சிருப்போம். அது கூடவே இந்த ரொக்க பணமாக கொடுத்து நம்ம நகை வாங்கும்போது ஆவரேஜாக நான் வந்து 10லேருந்து 12% வந்து வேஸ்டேஜ் சொல்லியிருக்கேன். நம்ம எடுக்கிற நகையோட டிசைன் பொறுத்து இந்த வேஸ்டேஜ் வந்து மாறுபடும். ஒவ்வொரு நகைக்கும் ஒரு வேஸ்டேஜ் இருக்கும். இப்போ செயின்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சில செயினுக்குலாம் 8% இருக்கும், ஒரு சில செயினுக்கு 10% இருக்கும். அந்த டிசைனை பொறுத்து அந்த வேஸ்டேஜோட அமௌண்ட் வந்து பர்சன்டேஜ் வந்து மாறுபடும். இப்போ நான் வந்து ஒரு 12% வந்து ஆவரேஜாக எடுத்திருக்கேன். இந்த 72000 ரூபாய்க்கும் 12% வீதம் கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 8640 ரூபாய் வந்து செய்கூலி சேதாரமாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்த பெரிய அமௌண்ட்டு தான் வந்து நம்ம நகை சீட்டு போடும்போது சேமிப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எதனால் வந்து நகை சீட்டில் நகை வாங்கணும் அப்படின்னா இந்த 8000 ரூபாய் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். ஏன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் இருக்கிற ஸ்கீமில் சேரும்போது இந்த 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி வர்ற அமௌண்ட்டில் 3% வந்து ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணும். இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்து எவ்வளவு மொத்த பணம் வருதோ அந்த பணத்தில் 3% ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 2419 ரூபாய் வந்து 3% வந்து ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொக்க பணமாக கொடுத்து ஒரு 12 கிராம் நகை எடுக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ வந்து அமௌண்ட்டு மொத்தமாக வந்து சேமிக்கிற மாதிரி இருக்கும். 72000 ரூபா நகைக்கு மட்டும், வேஸ்டேஜுக்கு வந்து ஒரு 8240 ரூபா, ஜிஎஸ்டிக்கு வந்து ஒரு 2419 ரூபா. இந்த மொத்த அமௌண்ட்டும் கொடுத்து தான் நம்ம ஒரு 12 கிராமை வந்து வாங்க முடியும். இது கொஞ்சம் முன்ன பின்ன வேரி ஆகும். என்ன ரீசன்னா நம்ம 6000 ரூபாய் சொல்லியிருக்கோம், இதை விட இன்னும் அதிகமானுச்சு அப்படின்னா முன்ன பின்ன வேரி ஆகும் அமௌண்ட்டு. பட் அப்ராக்சிமேட்டாக வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 12 கிராம் எடுக்க தேவைப்படும். இதுவே வந்து ஒரு நகை சீட்டு போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வந்து சேவ் பண்ணலாம், அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து இதில் நம்ம பார்க்கலாம். நம்மளோட டார்கெட்டு 12 கிராமை நகை சீட்டு போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நகை சீட்டு வந்து 12 மாத ஸ்கீம் கிடையாது. எல்லா கடைகள்லையுமே ஒன்று 11 மாத ஸ்கீம் இருக்கும், இல்லைனா 20 மாத ஸ்கீம் இருக்கும். நம்ம வந்து 12 கிராமை 12 மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1 கிராம் வீதம் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இது நகை சீட்டில் வந்து ஆட் தான் ஆகும் இல்லையா, 11 மாதம் அப்படிங்கிற கால்குலேஷனில் நீங்கள் வந்து நகை சீட்டு வந்து ஒரு 5500 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் எந்த நகை சீட்டு போட்டாலும் அன்னைக்கு நகை ரேட்டு என்னவோ அதுதான் வந்து உங்களோட அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். 11 மாதம் கழித்து நீங்கள் எடுக்கிறது மாதிரி இருக்கும்.
ஓ 6,000 வந்து நீங்கள் 12 மாதத்துக்கு சேர்த்திங்க அப்படின்னா 72,000, 5,500 அப்படின்னா 66,000. இதே வந்து ஒரு 11 மாதம் நகை சீட்டு வந்து 6,000 நம்ம போட்டோம் அப்படின்னா 66,000 ப்ளஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 18% வந்து உள்ள நகை எடுக்கிறீங்க. ஆனால் வந்து அந்த கடையில் வந்து 15% தான் தள்ளுபடினா மிச்சம் உள்ள 3% வந்து நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம் அந்த வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டும் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 66,000 உள்ளது வந்து நீங்கள் அந்தந்த மாதம் கட்டும்போது என்ன நகை ரேட்டோ அன்னைக்கு உள்ள கிராம் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். நகை வந்து ரேட்டு கம்மியாக உள்ள அன்னைக்கு நம்ம கட்டும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மில்லிகிராம் வந்து முன்ன பின்ன வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு 5,500 11 மாதத்துக்கு கட்டுறீங்க அப்படின்னா 60,500 வந்து உள்ள அந்த 60,500 உள்ள நகை வந்து ஆட் ஆகிருக்கும். ஒவ்வொரு மாதமும் கட்டும்போது என்ன ரேட்டோ அதுக்கு தகுந்தாப்பில் ஆட் ஆகும். ப்ளஸ் வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வேஸ்டேஜுக்கான பர்சன்டேஜ் அமௌண்ட்டும் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வந்து ஆட் ஆகும். இதுதான் வந்து நம்ம நகை சீட்டு போடுறதுக்கும் ரொக்க பணம் கொடுத்து வாங்குறதுக்குமான டிஃப்ரென்ஸு. எவ்வளவு சேமிக்கலாம், என்ன மெத்தடில் வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.